ஒரு 4 லைன் மட்டும் படிக்கிறேன் அந்த தீர்ப்புடைய சாராம்சம். நீதிபதியின் கருத்து: ஆளுநர் கையெழுத்தை நீதிமன்றம் போட முடியாது. சரி. அதுபோல நீதிமன்றம் ஆளுநரின் முடிவை மாற்ற முடியாது. ஓகே. ஆனால் மசோதாக்களை காரணமின்றி முடக்கக்கூடாது என்று நீதிமன்றம் கருதுகிறது. அதுவும் படிச்சிடறேன். ஆமா. ஆளுநரை ஒரு நியாயமான காலவர முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிமன்றங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஆளுநரின் இறுதி முடிவில் நீதிமன்றம் தலையிடாது. ஏற்கனவே நீதிமன்றம் ஏற்கனவே நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் 3 மாத கால நெடுக்கெடு நிர்ணயித்ததை உச்சநீதிமன்றம் நீக்கி உத்தரவிடுகிறது. எங்க உத்தரவு காட்ட சொல்லுங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒபினியனா அது முடிச்சிட்டோம். உங்ககிட்ட வரேன். முடிச்சிட்டது இல்லங்க. நான் முடிச்சல கேக்குறேன். இதாங்க ஆர்டர் காப்பி. இங்கிலீஷ்ல தாங்க ஆர்டர் காப்பி இருக்கு. எங்கங்க இருக்கு அவரை காட்ட சொல்லுங்க. அவர் வசதிக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணல ஏத்துக்க முடியாது. நான் தெளிவான கேக்குறேன். ஆர்டிகல் சார் தெளிவான வார்த்தை. ஒபினியன் ஆஃப் தி கோர்ட். அவர் முடிச்சிட்டு இது எங்கங்க ஆர்டர் இருக்கு? அதுதான் நான் கேக்குறேன் சார். நீங்க கேளுங்க. ஒரு டைம் நான் கேக்குறேன். சொல்லுங்க சார். கண்டினியூ பண்ணுங்க சார். நாகராஜ் சார். ஆர்டிகல் 200 படி மாநில ஆளுநருக்கும் அல்லது குடியரசுத் தலைவருக்கும் மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய இதுதானே நான் சொல்றேன். இல்லனா காட்ட சொல்லுங்க. இதே மாதிரி கேமரா முன்னாடி அவரை காட்ட சொல்லுங்க. நாகராஜ் சார், இது எதுவுமே உத்தரவு கிடையாது. ஒபினியன் ஆஃப் த கோர்ட் அப்படிங்கற நீதிபதியின் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்து பேசுங்க. இல்ல சார், ஒரு உச்சநீதிமன்ற கருத்து அவர் சொல்றாரு சார். ஒரு நிமிஷம் இருங்க. அரசியலமைப்பு சாசன சட்டம் குறித்த கருத்தை வெளியிட்டு இருக்காரு. நீங்க வந்து எப்படி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை இது தீர்ப்பா கொடுங்கறத அவர் சொன்ன கருத்தை நீ வெளியிட்டு இருக்கிறது. அதுதான் அவர் கருத்தா பதிவு பண்ணிருக்காரு. அப்புறம் அவர் கருத்துக்கும் நீதிமன்ற உத்தரவுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த கருத்து அந்த உத்தரவில் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது பார்க்கணும். பேசும்